எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம், நமஸ்தே. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். நான் ஃபாத்திமா பேகம். கண்ணியத்துக்குரிய என்னோட சகோதர சகோதரிகளே, நன்மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு, பெண்களே மறுமைக்கு பயந்து கொள்ளுங்கள். இதுதான் இன்று நான் பேச ஏற்றுக்கொண்ட தலைப்பு. அதாவது எனக்கு இந்த விஷயம் சொல்லணுங்கிற ஒரு எண்ணமாவே இருக்கு. ஏன் சொல்லணும் அப்படின்டா, இதே மாதிரி தவறுகள் மற்ற பெண்கள் செய்யக்கூடாது. இந்த தவறு செஞ்சதுனால ஒரு பெண் எவ்வளவு கேவலமா, எவ்வளவு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு இன்னைக்கு சீரழிஞ்சு நிக்கிறான். இந்த மாதிரி தவறுகள் நம்முடைய பிள்ளைகள், சகோதரிகள் இன்று மட்டுமல்ல, உலகம் அழியும் வரை யாருமே தவறுகள் செய்யாதீர்கள். இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அதுக்கான இந்த விஷயத்த நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நம்முடைய மார்க்கம் மிக மிக உயர்வானது, உன்னதமானது, மேன்மையானது. அதுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கண்ணியமிக்க ஒரு மார்க்கம். இது நாம யாருமே தேர்ந்தெடுத்தது கிடையாது. இறைவன் கொடுத்த ஒரு மார்க்கம். இப்ப இந்த மார்க்கத்துல யாரு நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவளா இருந்தாங்க? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தை கட்டி காத்து நமக்காக நம்ம கையில கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்காண்டி நிறைய அழுத நாள் ஒரு நாள் இருக்கு. பெண்களுக்கா நிறைய அழுதுருக்காங்க. அது எந்த நாள்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விண்ணுலக பயணமாக மிஹ்ராஜ் போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வராங்க. ஒவ்வொன்றை பற்றியும் கேள்வியும் கேட்குறாங்க. அத்தனைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்லிட்டே வராங்க. அப்போ ஒரு இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுமே நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, ஏன் நிற்கிறீங்க? இது நரகம், இங்க பாருங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அங்க பார்த்த உடனே, அந்த காட்சியை பார்த்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணீர், அவங்க கண்ணுல இருந்து கட்டுப்படுத்த முடியாம கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அவங்க அழுகுறாங்க. அவங்களால கட்டுப்படுத்த முடியல. என்ன காரணம் தெரியுமா? அது நரகம். அங்கு பெண்கள் அவ்வளவு அதிகமா இருந்திருக்காங்க. அத்தனை பெண்களுக்கும் கொடூரமான தண்டனைகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. நரகம், அங்கு இருந்தது உள்ள பெண்கள் அத்தனை பேருக்கும் கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தோன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பேசக்கூட நாய் இல்லாம ரொம்ப அவங்க மனம் உடைஞ்சு ரொம்ப கண்ணீர் வடிச்சு, அவங்க வாழ்நாள்ல அந்த ஒரு கண்ணீர் மாதிரி வேற எதுக்கும் அவங்க கண்ணீர் வடிச்சதே இல்லையா. என்னுடைய உம்மத்து, என்னுடைய மக்கள், இறைவன் அடியார்கள், இந்த பெண்கள் ஏன் இப்படி நரகத்துல இப்படி கிடக்குறாங்க? இவங்க அப்படி என்ன பாவம் பண்ணினாங்க அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த பெண்கள் பண்ண ஒவ்வொரு பாவத்தையும் அநியாயத்தையும் சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ சொல்றப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன்கிட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த பெண்களை மன்னிச்சிரு. இவங்க இந்த மாதிரி தவறுகள் செய்யாத அளவுக்கு இறைவா நீ அவங்களுக்கு பாதுகாப்பு கூட அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களும் கேட்க மட்டும்தான் முடியும். அப்ப நானே தப்பு பண்றேன், நான் தப்பு பண்ணிட்டு யாராவது துவா பண்ணுங்கண்டா, அதை எப்படி எல்லாம் ஏற்றுப்பான் தெரியுதுல, தவறுன்னு தெரியுதுல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக கேட்டாங்க. அதுக்காக நம்ம அதை பேணி நம்ம தப்பு பண்ணாம இருந்தா தானே நம்மளுக்கு புண்ணியமா இருக்கும். அப்போ கேட்குறாங்க. அப்ப அவங்க ரொம்ப விண்ணுலக பயணத்துல அவ்வளவு தூரம் அவங்க சந்தோஷமா வந்தவங்க கடைசி இதை பார்த்துட்டு மனசோர்வோட வராங்க. இது ஹைஜா நாயிடம் சொல்றாங்க, மற்ற மனைவி மக்களிடம் சொல்றாங்க இந்த விஷயங்களை. அதுக்கப்புறம் இறைவன் நிறைய சட்டங்கள் வகுத்து கொடுக்குறான். பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், இந்த வரையறைக்குள்ளதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இறைவன் சொல்லி கொடுக்குறான். அதாவது பெண்களை இஸ்லாம் ஒருபோதும் அடிமையாக்கவே இல்லை. இதை முதல்ல மற்ற மனிதர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளணும். அதாவது இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள சுதந்திரம் போல வேறு எந்த மார்க்கத்திலுமே கிடையாது. அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. சுதந்திரம்னு எதை நீங்க நினைக்கிறீங்க? ஆடை குறைப்பு, அனாச்சாரமா ஆடவரமா வெளியில போறது, அதான் சுதந்திரம்? ஒவ்வொரு பெண்களுக்கும் கல்வி கற்கக்கூடிய ஒரு திறமையை கண்டறிந்தது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். ஒவ்வொரு பெண்ணுக்கும் சமயத்திறனை கண்டறிந்தது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். குழந்தைகள் வளர்ப்பா, அதை கண்டறிந்தது இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான். இப்படி ஒண்ணு ஒண்ணா அடுக்கிட்டே போகலாம். அப்ப அதெல்லாம் சுதந்திரம் தானே அவங்களுக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிமை என்பதே கிடையாது. பெண்களுக்கு அடிமைத்தனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால ஆளாளுக்கு
அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே வந்து சப்போர்ட் பேசி பெண்களுக்கு உதவுங்க யாருமே வர வேணாம். நாங்கள் என்னைக்குமே சுதந்திரமா இருக்கோம். அல்லாவுடைய திருமறையையும் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பொன்மொழிகளையும் பேணி நாங்கள் அழகான முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட ஆண்கள் எங்களை கட்டாயப்படுத்தவும் இல்லை, நாங்கள் அடிமைப்படவும் இல்லை. இதை முதல்ல இந்த வீடியோ கேட்குற மற்ற மக்கள் தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ நான் டாபிக்குள்ள தலைப்புக்கு வந்துடுறேன். அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்து நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய அழறாங்க. அப்போ வந்து அவங்க மனசுல வந்து ஒரு எண்ணம் ஓடுது, இனி அந்த மக்கள் வந்து இந்த தவறுகள் செய்யாம இருக்கணும்டா, நாம ஏதாவது நம்ம செஞ்சு வச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு அவன் இறைவன் வகுத்து தந்த சட்டத்திட்டங்களை ஒன்று ஒன்றா சொல்லிட்டாங்க. சொல்லி மக்கள்கள் அது பேணியும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டம் நல்லாவே இருந்திருக்கு. அதாவது ஒரு அரபுலகம் வந்து ரொம்ப ஒரு மோசமான காலகட்டமாக இருந்த இந்த காலகட்டத்தில் தான் இந்த திருமறை அல்லாஹ் இறக்கி நபிகளாரையும் தந்து திருத்தினா இவங்க தான் உலகம் அழியும் வரையும் உள்ள மக்களுக்கு உன்னதமானவர்கள், முதலும் முடிவும் அவங்க தான் அப்படின்னு இறைவன் சொல்லிட்டான். இனி ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரவும் போறது இல்லை, திருமறை இன்னும் வரப்போறது இல்லை. ஏன்னா இறுதி நபி தான் அவங்க, ஒரு திருமறை தான் முடிச்சுட்டான் இறைவன். இனி உலகம் அழிய வரைக்கும் இதுதான் சட்ட திட்டங்கள். இப்ப நான் வந்து சொல்ல போற விஷயத்த பாத்தீங்கன்னா, முன்னாடி சொன்னா இந்த பெண் நமக்கு தெரிந்த ஒரு பெண், நம்ம அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு இழிவான செயல் செஞ்சுட்டா. அத வந்து இந்த செயலை வந்து எனக்கு வந்து ஏன் சொல்லணும்னு தோணுதுன்னா, இனிமே எந்த பெண்களுமே இந்த மாதிரி இழிவான செயல் செய்யக்கூடாது, இந்த மாதிரி எண்ணம் கனவிலும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே நான் போடுறேன். அதனால முன்னாடியே வந்து பெண்களுக்குரிய தண்டனையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு பெண், அவளுக்கு 4 குழந்தைங்க, தலைப்பிள்ளை பொம்பளை பிள்ளை, 4 பிள்ளைங்க, 4மே கொஞ்சம் அடுத்தடுத்து பிறந்திருக்கு. அதில் வந்து 2 பையன் 2 பொண்ணு. கணவர் வெளிநாட்டு சம்பாதிக்கிறான், நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு கணவர். வீடு அவளோட பேருக்கும் சொத்து வாங்கியிருக்கான், நிறைய நகைகள் கொடுத்துருக்கான். அதாவது எதுக்குமே குறைவேண்டு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் அவன் செஞ்சு நல்ல முறையில் இருந்திருக்கான். அப்போ இந்த பெண்ணுக்கு எந்த குறையுமே இல்லை. ஆனா செய்தான் அது மண்டையில பூந்து வேற விதமான குறையாதுன்னு தேடிக்கிடுச்சு. இந்த கணவன் அருகில் இல்லாத குறை ஒண்ணுதான் அதுக்கு இருந்திருக்கு. அதை என்ன பண்ணியிருக்கா, வேற ஒருத்தோட பழகிருக்கா, நட்பு வச்சுக்கிட்டா. இப்போ நட்பு வச்சு இந்த பழகினது எப்படி மக்களுக்கு ஒருத்தன் உள்ள போறது வர்றது எப்படி தெரியாம இருக்கும், இது வெளில போறது எப்படி வர தெரியாம இருக்கும். ஒரு அந்நிய ஆண் எந்த சம்மந்தமே இல்லாம சம்பந்தம் இல்லாத ஒரு நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டு போனா அதை பார்க்க மற்றவர்கள் எப்படி சும்மா இருப்பாங்க. அதான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஊர் இல்லாம நாம இல்லை, நாம இல்லாம ஊர் இல்லை. ஊருன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் எல்லா மக்களுமே உயர்வா உன்னதமா பயத்தோடு வாழ நினைக்கிறோம். அப்படியே யாருக்கு பயப்படுறாங்க, ஊருக்கு பயப்படணும், நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க, அந்த ஒரு அச்சம் எல்லார் மனதிலுமே இருக்கு. அப்ப இதை பார்த்துருக்காங்க, கேட்டு அந்த பையனுக்கு வெளிநாட்டுக்கு செய்தி சொல்லியிருக்காங்க, உன் மனைவி இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. உடனே அவனும் கிளம்பி வந்திருக்கான். வந்து மனைவிட்டு அவன் நல்ல பையனால நல்ல விதமாக சொல்லியிருக்கான், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, சரி போனது போயிட்டு போகுது, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் போய் ஒரு ஏற்பாடு பண்ணி நம்ம குடும்பத்தோட அங்கே போயிடுவோம் அப்படின்னா மனைவிட்ட சொல்லிட்டு நல்ல விதமாக சொல்லிட்டு போயிருக்கான். இதுக்கடையில் இவன் என்ன பண்ணான்டா, வந்து நம்மளை கூட்டிட்டு போய் வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணி பிள்ளைகள் எல்லாமே ஒழுங்குபடுத்திட்டு போயிருக்கான். நான் போய் வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. உடனே கூட்டிட்டு போக முடியுமா? ஓரளவு அவன் ஒரு நல்ல நிலைமை இருந்ததுனால இவ்வளவு செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா புள்ள போயிருக்கான். அதாவது இவளை மன்னிச்சுட்டு போயிருக்கான். உண்மையில அவனுக்குள்ள மனசு யாருக்கு வரும்? அப்பா பொண்டாடி சந்தேகமே படலை. நான் சொல்றான், இல்லை யாரும் சும்மா சொல்றா எங்க வளர்ச்சியை கெடுக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனோட உள்ள எவ்வளவு தூய்மையா இருந்திருக்கு, அந்த மனைவியை பத்தி எவ்வளவு புரிதல் வச்சிருக்கான். அது எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆண்கள் மத்தியில் இப்படி தங்கமான பசங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. உண்மையிலே இவங்க எல்லாம் நினைக்கிறப்போ இறைய வந்து இவங்க மேல கர்ணமலையை பொடியான இன்மையில மறந்து எனக்கு மனசார கேட்க தோணுது. உள்ள போயிருக்கான். இவன் என்ன செஞ்சுட்டான், அதுக்குள்ளாக நாகாய் வந்து அவனை கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு இருந்த நகைகள் சொத்துடைய பட்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 4 பிள்ளைகளையும் கூட்டிட்டு அவங்களுடைய ஓடி போயிட்டேன். அதோட ஊரெல்லாம் பேச்சா போச்சு போயிட்டான்னு வேற என்ன செய்ய முடியும், இவளை தேடி கண்டுபிடிக்க முடியல. போயிட்டா. அந்த போன் கூட எல்லாத்தையும் போட்டு போயிட்டா, எதுவுமே எடுத்துக்கோ, அது போன்லாம் எடுத்துக்கிட்டு போல தெரிஞ்சுட்டு போயிடும் அப்படின்ட்டு சிம்மாலாம் எடுத்து என்னமோ பண்ணி போட்டு போனாலாம். அப்போ போயிருக்கா. ஏதோ இவன் வந்து அதோட வந்து பையன் வந்திருக்கான்.
மனசொடிஞ்சு போய் இருந்திருக்கான். திரும்பவும் வந்து இருந்துட்டு திரும்ப அவன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கான். அப்போ ஒரு 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து அந்த அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒரு ஊர்ல அவள பார்த்துருக்காங்க. பார்த்தா அவ அவ்வளோ பார்க்க நல்லா இருப்பாளாம். ஆனா அவ்வளோ ஒரு கேவலமா, அசிங்கமான முறையில அவ வந்து இழிவா நின்றுருக்கா. என்ன நின்றுருக்கா தெரியுமா? முஸ்லிம்ன்ற பேர் இல்லாம நின்றுருக்கா. உங்களுக்கு பார்த்தோனே உங்களுக்கு ஆத்திரம். அதான் பொறந்ததுலேருந்து ஒரு ஏரியால ஒரு மனுஷர பார்த்து நம்ம 5 வருஷத்துக்கு மறந்துப்போமா என்ன? ரொம்ப அவங்களுக்கு ஆத்திரம் அப்படி வந்திருக்கு. அட போய் 2 கையும் புடிச்சிட்டு, "நீ தானேன்னு" கேட்டுருக்காங்க. ஆமா. என்ன செய்றா அப்படின்னு கேட்டா அழுகுறாளாம். என்ன சொல்லி அழுகுறாளாம், அந்த பெண்ணு அவளுடைய மக பரு ப பருவம் எய்தியிருக்கா. இவன் என்ன செஞ்சிருக்கான், நாசமா போனவன் அவளும் சேர்த்து பெண்டாண்டிருக்கான். அதாவது அம்மாளையும் மகளையும் ஒருத்தன் பெண்டாண்டிருக்கான். சொல்லி அழுகுறாளாம். இவங்களுக்கு வந்த ஆத்திரம் தாங்க முடியலையாம். செருப்ப கழட்டிட்டு 2 கையும் பிடிச்சுக்கிட்டு சொல்றாங்க, நான் அடி அடின்னு அடிச்சேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அவள கொல்லணும் போல இருந்துச்சு. ஆனா நமக்கு அனுமதி இல்ல. அந்த அடிய அடின்னு அடிச்சேன்னு சொல்லிட்டு, அவரும் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே ஊருக்கு தகவல் சொல்லி, அந்த பையனுடைய உறவுக்காரர் வந்து 4 பிள்ளைகளுமே கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். அந்த மூத்த பிள்ளைய செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிட்டு, அதோட வந்து வச்சிருக்காங்க இப்போ. 4 பிள்ளைய இதோட இந்த பையனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விதவை பெண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி, அவ ஒரு கண்ணியமான ஒரு பெண்ணா இருக்காங்களாம் சொல்றாங்க. முன்னாடி நல்ல வேளைக்கு அவன் தொலைஞ்சு போனான். இவ நல்ல ஒரு பெண்மணியா இருக்காங்க. இப்ப அவங்க அவ்வளோ அழகா அந்த குழந்தைகள வளர்த்து, பிள்ளைகள வந்து ஒரு திருமண லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்களாம். அப்ப இந்த விஷயத்த வந்து அவங்க எனக்கு சொன்னாங்க. அதாவது இந்த விஷயங்கள் நடந்து கொஞ்சம் வருஷங்கள் ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள வந்து மறக்கவே முடியல என்னால. அவ என்னை சந்திக்கிறப்ப அவங்க வந்து இந்த விஷயத்த நிறைய சொல்லி வருத்தப்பட்டாங்க. அவ தொலைஞ்சு போயிட்டா. அவ எங்க இருக்காண்டு இவ இருக்கா அவங்க அவளுடைய இது தலைமையிலேயே விட்டுட்டாங்க. சரி இல்லை என்னைக்கும் வராத என்ன ஊர் பக்கமா வராத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதாவது இறைவன் எல்லாத்தையுமே அந்த அவளுக்கு குடுத்திருந்தான். எந்த குறையுமே இல்ல. அது சொல்றா, இவள விட அவ்வளோ அழகா இருப்பான். எங்க பையன். அந்த உறவுக்காரர் சொல்றாங்க. அவ்வளோ அழகா இருப்பான். அவ்வளோ ஒரு மார்க்கப்பற்றுள்ள பையன். ஒழுக்கமான புள்ள. அவனுக்கு இந்த மாரி ஆயிருச்சு. அப்படின்னு. அப்போ இத வந்து ஒரு விஷயம் நம்ம புரியணும்டா, இவளுக்கு எல்லாமே இருந்தது. ஆனா, இறைவன் மேல் பயம் மட்டும் இல்லாம போயிருச்சு. இறை தண்டனைகள் பற்றிய பயம் அறவே இல்லாம இருந்திருக்கு. அதனால தான் ஒரு இழிவான செயல செஞ்சு தன்னையே அழிச்சுக்கிட்டு போயிட்டா. அப்போ வந்து நம்ம கத்துறோம்? மார்க்க விஷயத்துக்கு தானே படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். ஏன் கத்துறோம்? இதுக்காக நம்ம சொல்றோம். இப்ப நான் மட்டும் தூய்மையா நல்லவளா நாளை சுவனம் போனா போதுமா? என்னுடைய மற்ற பிள்ளையும் சுவனம் வர வேணாமா? இறைவன் நாளைக்கு என்ன நிப்பாட்டி கேள்வி கேட்பானே! நீ என்ன பண்ண? நீ மட்டும் நல்லது பண்ணிட்டு நீ சொர்க்கத்துக்கு வந்துட்ட. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கலாம் பத்தி அப்ப நினைக்கவே இல்ல. அப்ப நீ சுயநலவாதி தானே! நீ முதல்ல நரகத்துக்கு போ. இவன் சொல்றான் அப்படி திருமறையில. திருமறையின வசனத்த அப்படியே உங்களுக்கு ஓதி காட்டுனேன்டா தெரியும். தமிழாக்கத்தையும் அரபையும் படிச்சு காட்டுனேன்டா. அந்த அளவுக்கு இறைவன் சொல்றான். அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நாம என்ன பண்றோம்னா, பிறருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் சமயம் கிடைக்குதோ, வாய்ப்பு கிடைக்குதோ விடவே கூடாது. ரொம்ப தேவைப்படுது. இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா மனிதர்கள் மனம் வந்து அதாவது என்ன சொல்றது? இக்கரைக்கு அக்கரை பச்சை மாரி. ஒவ்வொரு எல்லாமே இருக்கு. அப்ப அவளுக்கு என்ன இல்ல? அவனுடைய கணவர் அருகாமையில இல்ல. ஒரு 4 குழந்தைகள் இருக்காங்க. அவன் அப்புறம் இருந்து 6 மாசமோ, வருஷமோ விட்டு வரக்கூடியவனா தான் இருந்திருக்கான். அப்ப இதுல பிரச்சனை எதுவும் அந்த அளவுக்கு கூட பொறுக்க முடியாத ஒரு பொம்பளையால. அப்ப நீ என்ன பெண்ணு? இப்ப அந்த அளவுக்கு பொறுக்க முடியாத காரணம் உன்ட்ட ஆன்மீகம் இல்ல. குர்ஆன் இல்ல. அல்லாஹ் பத்தின பயம் இல்ல. ஹதீஸ பத்தின ஒரு நல்ல புரிதல் இல்ல. அதனால தான் இந்த பெண் சீரழிந்து போனா. நான் இதுல என்ன விஷயம் சொல்றேன்டா, என்னுடைய சகோதரிகளே, தங்கமான பொன்னான மக்களே, இந்த மாரி இழி செயல்கள்லேருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய உள்ளங்களை என்னைக்குமே தூய்மையா வச்சுக்கிருங்க. ஆன்மீகம்ங்கிற என்ன அழகான பாதை. அதுதான் உங்கள வழிநடத்தி செல்லும். கணவர் எத்தனை வருஷம் பக்கத்துல இல்லாட்டா என்ன? உங்களால தூய்மையா இருக்க முடியாதா? ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் இதுதான் நமக்கு சந்தோஷமா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அழகான பிள்ளைகள் இருக்காங்க, உறவுகள் இருக்குது. அதெல்லாம் பேணி நல்லபடியா வாழுங்க. தப்பி தவறி கூட உங்களுக்கும் இழிவையும் அழிவையும் தேடிக்கொண்டு மார்க்கத்துக்கும் ஒரு அசிங்கமான பெயர் வாங்கி கொடுக்காதீங்க. அப்படி நீங்க போய் தொலைறதா இருந்தா நீங்க முஸ்லீம்களோட பேரை விட்டுட்டு தொலைஞ்சு பேதியில போங்க. நான் அதான் சொல்லுவேன். நான் அதான் அந்த அளவுக்கு மனசு எனக்கு ரொம்ப வருத்தப்படுது எனக்கு. அதாவது அந்த நிலை அவங்க சொல்றாங்க. அவ இருந்த நிலை சொல்லும்போது
ஒரு புர்கா போட்டு சங்கையா இருந்தவ இன்னைக்கு அவன் நின்று நிலையா சொல்லும்போது அவங்களுக்குமே பார்த்து அதாவது பிறந்தவருந்து பக்கத்துலேயே பார்த்துருக்காங்க. அவங்களுடைய மனசு என்ன மாதிரி கோச்சிருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இப்பெல்லாம் செய்யக்கூடாது. கண்ணியமிக்க சகோதரிகளே, பிள்ளைகளே, மரணிக்கு பயந்து கொள்ளுங்கள். மரணமே தூரத்துலாம் இல்லை, மரணத்துக்கு அப்புறம் அதே வரும், அருகாமையிலே இருக்கு. இறைவன் நம்மளை உற்று நோக்கினவனாக இருக்கின்றான் என்பதை நீங்க ஒவ்வொருத்தரும், ஆணும் சரி பெண்ணும் சரி, அதை உணர்ந்து நாம் வாழக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை நம் இறைவன் அத்துணை பேருக்கும் தந்தருள்வானாக என்று கூறி எனது இந்த சிறிய செய்தியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம். இன்ஷா அல்லாஹ்.